சுபப்பிரவினையாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேச ராசியில பிறந்த நீங்க இருக்கீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க தான் உங்களுக்கு வந்து மகர ராசியோ லக்னமும் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்ட்னரா வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ அப்படி விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா முடிஞ்சு போனதெல்லாம் எடுத்து பேசி சண்டை போடக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அவங்க தான் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, ஒரு வழி இல்லை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமா சொல்றோம். இங்கதான் சந்திரன் நீச்சம் முடியாது. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னாங்க இந்த டாமினன்ட் ஒரு பக்கம் டாமினண்டா இருந்தா கூட சந்திரன் நீச்சமாக்குறதுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏதோ எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், அவங்க வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னங்க செய்யறது, வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிலைகள் உண்டு இல்லையா? ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல நம்மளுடைய பார்ட்னர் எப்படி அமைவாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன பதிவு, விளக்கமான பதிவுன்றத ஒரு குட்டி பதிவு தான். வாங்க பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து உங்க மேச லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, லக்னம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கலாம் எல்லாரும். மேச லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். ஸோ துலாத்துல பிறந்தவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். அதாவது நம்ம எப்பவுமே வேகமான அதிகாரத்தோட மேல ஆளுமை பண்பு நிறைஞ்ச ஆளு, நம்ம எப்பவுமே வியாபாரம் நோக்கத்தோட இருக்கக்கூடிய ஆளு, இந்த மாதிரியான கணக்கல்ல இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து எதிர் திசையில இருக்கவங்க வந்து ஈர்க்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா கருத்து வேறுபாடு. ஏன்னா உங்க ராசியில தான் சூரியன் உச்சம், கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களோட நேர் 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். சோ கொஞ்சம் விட்டு கொடுக்குற போகக்கூடிய பாட்டர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சுபப்பிரவினையாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ மேச ராசியில பிறந்த நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுடைய வேகத்தினாலும் கோபத்தினாலும் வரக்கூடிய பிரச்சனையா இருக்குமே தவிர்த்து மற்றபடி எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப அலாதியான விஷயங்கள் நல்லது நடக்கும். ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. பார்ட்னர் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நிலையை உணரக்கூடிய தருணம் வரும். நிச்சயம் அமைந்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள், சமுதாயத்துல அந்தஸ்து ஒரு செல்வாக்கோட வாழணும் அப்படின்னா டெஃபினட்டா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா அழகா ரசிக்கிறவங்க யாரு? நீங்க தான். சோ உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு விருச்சிக ராசியா வரும். விருச்சிக ராசியினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். நம்ம ரொம்ப ஜாலியான ஆளு. நமக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய ஆப்போசிட்ன்றதை விட நமக்கு நேர் 7ஆம் பாவம் தான் கலத்திரம் இல்லையா? அந்த கலத்திர ஸ்தானத்துல அதிபதியே செவ்வாய். அப்ப நம்ம ஜாலி டைப், நமக்கு வேகமா ஒரு கோவமா இருக்கக்கூடிய டைப். எப்படி இருக்கும்? ரெண்டு பேருக்கும் ஒரு மிங்கிள் ஆகக்கூடிய தன்மை நல்லா இருக்குமா? நிச்சயமாங்க. இந்த ஒரு லேசியா இருக்கவங்களை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அதிகாரம் தோரணையா இருக்கக்கூடிய பார்ட்னர் அமைஞ்சு அது உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க சுதந்திரமா இருக்க விரும்புவீங்க. சோ அந்த சுதந்திரத்தை பறிக்க நினைச்சாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வரும். இதை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா நல்லதா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நேர் 7ஆம் பாவகம் தான் நம்மளுடைய லக்னத்துக்கு நேர் 7ஆம் பாவம் நம்மளுடைய பார்ட்னரை குறிக்கக்கூடிய அமைப்பு. சோ நீங்க வந்து எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ அதை திருத்தத்துக்கு கரெக்டான பார்ட்னர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்கன்றதுக்காக தான் இந்த மாதிரியான பார்ட்னர் அமைகிறாங்க. சோ ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை அழகா வழிநடத்தி கொண்டு போவாங்க. ஆனா அதுக்கான பெர்மிஷன் நீங்க கொடுக்கக்கூடியதா இருக்கணும். உங்களுடைய மனசை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில தான் சந்திரன் உச்சமடைகிறார், உங்களுடைய நேர் 7ஆம் இடத்துல தான் சந்திரன் நீச்சம் அடைகிறார். எதெல்லாம் நமக்கு இருக்க கூட நினைக்கிறோமோ அதை மட்டும் கரெக்டா கொண்டு கடவுளை மட்டும் சேர்த்திருக்கேன்ற மாதிரி புலம்பக்கூடிய நிலையில இருக்கும். பட் அதுவும் ஒரு காரண காரியத்தோடன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர் 7ஆம் வீடே பார்க்கும்போது தனுசு வீடா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்பயுமே மிதுனம் பாத்தீங்கன்னா அதிபுத்திசாலி, அறிவு, செம்மையான நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நம்ம அப்ப அவ்வளவு நாலேஜபிளான ஆளுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, ஆனா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட எனக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஆளாதான் அமையதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்பவுமே நேர் 7ஆம் பாவகம்ன்றப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய 7ஆம் பார்வை எங்க பார்க்கும் அப்படின்னா அவங்களுடைய குரு வீட்டை பார்க்கக்கூடிய நிலை உண்டு. 7ஆம் இடத்துல தான் என்ன பண்ணீங்க, ரெண்டுமே உபயராசி வேற. சோ என்ன ஆகும், நீ எல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஒரு படத்துல பாத்துருப்போம் இல்லையா, நயன்தாராவுக்கு சொல்லிப்பாங்க, கைவிலியோ தேன்மொழியோ ஏதோ ஒரு வாக்கிய வரக்குல ஒருத்தர் தெரியவா நீ பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கப்பதான் உனக்கு தெரியும், உனக்கு செட்டே ஆக மாட்டேன்ற மாதிரி. எங்க செட் ஆகாதோ அதுதான் நாங்க வெளியா வந்து மாட்டி இருக்கு. நான் அதிபுத்திசாலி, எனக்கு மேல ஒரு புத்திசாலியா வந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்குமா? எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, ஆனா எனக்கு அட்வைஸ் பண்ணி என்ன திருத்தத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஆளாமையத்துக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லாமே காரணக்காரியத்தோட நடக்குது. நல்லதும் அதுவே, கெட்டதும் அதுவே. எப்பவுமே எங்க ஒரு ரொம்ப பற்று வைக்கிறோமோ பாசம் வைக்கிறோமோ அதுதாங்க பிரச்சனை. அதை குடிக்கக்கூடிய அமைப்பு தான் மிதுன லக்னத்துல பிறந்த உங்களுக்கு. அதுதான் பிளஸ், அதுதான் மைனஸ். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடக லக்னம். கடக லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப இரக்க குணம் வாய்ந்தவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா லேசியாவும் இருக்க முடியும், ஜாலியாவும் இருக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுக்கு கரெக்டா நமக்கு 7ஆம் வீடு பார்க்கும்போது உங்களுக்கு மகர
வீடா வரக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, அவங்க அங்கேயுமே வந்து கருத்து வேற்றுமைகள் இருக்கும். நம்ம ரொம்ப 2 பேருமே இறங்கி போய் கொடுத்தாலும் பிரச்சனை, ஒரு ஆள் வந்து நீ கொடுத்து நான் போய் அன்பு கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆள் தான் அமையக்கூடிய தன்மை உண்டு. எப்பவுமே 7ஆம் பாவம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவங்களுடைய 7ஆம் பாவம் தான் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் சொல்லுவோம் கரெக்டா எனக்கு செட் ஆகாத ராசின்னு சொல்லுவாங்க, அதுதாங்க என்னுடைய விதியாவே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடக லக்னத்துல பிறந்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க தான் உங்களுக்கு வந்து மகர ராசியோ லக்னமும் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்ட்னரா வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ அப்படி விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா பஞ்சாயத்து நிச்சயமா உண்டு. எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா சூப்பர். என்னங்க நானும் அன்புன்ற நிலையில கொண்டு போய் எனக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம் செஞ்சதுக்கான ஒரு ரிசல்ட்டே இல்லைன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நிலை இருக்கும். விதி வலியது, மாத்தவே முடியாது. நிச்சயமா காலத்துக்கு தெரியும் இல்லையா நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி அனுபவிச்சுதான் வாழணுங்கிற தன்மை உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயமே வந்து சிங்கமா தான். அந்த ஆளுமை பண்பு, திறமை, தேடல், ஒரு நிர்வாக திறன் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம இவ்வளவு திறமையான ஆளு நம்ம கிட்ட வந்து நம்ம பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கரெக்டா அவங்களுடைய நேர் 7ஆம் பாவமே பாத்தீங்கன்னா கும்ப வீடு, சனிதான் அதிபதி. ஸோ உங்களுடைய 7ஆம் வீடு அப்படிங்கிறப்போ 7ஆம் வீடு அப்படின்னா புரிஞ்சுக்கணும் என்னன்னா அதுதான் பார்ட்னர் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்கள்கிட்ட தலையிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில குறுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ உங்களுடைய வேலைகள்ல அவங்கள இன்க்ளூட் பண்ணாம இருக்கிறது உங்களோட வேலைக்கு சிறப்பு. அதுதான் அங்க பிரச்சனையாவே ஆரம்பிக்கும். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நான் ஆல்ரெடி நிர்வாகத்துல நிறைஞ்ச ஆளு, அதே சமயத்துல அவங்க வந்து கூட நான் பார்ட்னரா சேர்த்தா என்னோட வேலையில ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிற நிலையில இருக்கும். ஸோ எப்ப வேணான்றமோ அதனால பிரச்சனையா மாறும். ஒரு வீட்டுல 2 சூரியன் பிரகாசமா உதிக்க முடியாது இல்லையா, அது மாதிரிதான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 பேரும் தாண்டத ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது அதிகமா வரக்கூடிய நிலை. வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒன்னா வேலை செஞ்சாங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை வந்து இங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கை வாழ்றதுக்கே இங்க என்ஜாய் பண்ணி வாழணுங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அணுவணுவா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அணுவணுவா வாழணும்னா புரிச்சுக்கோங்களேன், இங்க வந்து உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா மனைவி அப்படின்ற மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. எங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமுங்க. என்னோட மனைவி வந்து நான் என்ஜாய்மெண்ட் முக்கியம்னு நினைக்கிறேன், நீ இந்த என்ஜாய்மெண்ட்டை கொண்டு வந்து எனக்கு கடவுள் வழிபாட்டுல காட்டுன்ற மாதிரி நாளா அமைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் வழிபாடு ரொம்ப பிடிக்குது, எனக்கு அது பெருசா ஈடுபாடு இல்லை. எனக்கு லேட்டா ரியலைஸ் பண்றேன் வேற வழியே இல்லை, நான் என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், அவங்க வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னங்க செய்யறது, வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எப்பயுமே எது கிடைக்கலையோ அதை தேடிதான் போகும். நல்லா பாருங்க, நம்ம ஒவ்வொரு ராசியா சொல்லிட்டே இருக்கும், எந்த இடத்துல ஒவ்வொரு ராசிக்குமே நீச்சம் உச்சம் கரெக்டா ஆப்போசிட்டா வந்துட்டே இருக்கா. கன்னி லக்னத்துல வந்து உங்களுக்கு நீச்சமாகக்கூடிய சுக்கிரன் நேர் 7ஆம் பாவத்துல உச்சம் அடைகிறார். இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்லைன்ற மாதிரியான அமைப்பு எதிர்பாராம கடவுள் கொடுத்துட்டே இருக்க மாதிரியான அமைப்பு உண்டு. 7ஆம் பாவம் வீங்கினா என்னங்க லக்ன பாவம் பாதிக்கப்படும், லக்ன பாவம் வீங்கினா 7ஆம் பாவம் பாதிக்கப்படும். இதுதான் இதனுடைய சூட்சமம். ஆனா சொத்துக்கள் எல்லாம் சேரக்கூடிய தன்மை இருக்கும், கௌரவம் இருக்கும், நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் வந்து கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உண்டுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா துலாம்ல பிறந்தவங்க உங்களுக்கு வந்து உங்களோட பார்ட்னர் எப்படி அமைவாங்க அப்படின்னா துலாம்னாலே வந்து சுக்கிரன் ஆதிக்கம், வசீகர தோற்றம், ரொம்ப அழகான ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ உங்களுடைய நேர் 7ஆம் பாவமே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயோட வீடு, மேச வீடு. இப்ப எப்படி இருக்குங்க, உங்க பார்ட்னர் வந்து ஒரு டாமினண்டா இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க, நீங்க வியாபார நோக்கத்தோட இருப்பீங்க, என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய நபரா இருப்பீங்க. உங்களுக்கு டாமினண்டான பார்ட்னர் அமைஞ்சாங்க அப்படின்னா இஷ்யூ தானே இல்லையா. 7ஆம் பாவம் கலத்திரத்தை குறிக்கக்கூடியது. இந்த 7ஆம் பாவத்தை அதிபதி வச்சுதான் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பாக்குறோம். சோ பொதுவாகவே பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறப்ப என்னுடைய வேலை நீ தலையிடாம இருந்தீங்கன்னா எனக்கு ஓகே, நீ டாமினேட் பண்ணு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் நல்லாவே இருக்காதுன்ற மாதிரி ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா இவங்க சுதந்திர காற்றா இருக்க விரும்புவாங்க. அட்டைக்கு ஆளும் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் ஸ்ட்ரகிள் வரும், ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். இதை மட்டும் இவங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. பேர் புகழ் அப்படின்றது மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேச்சு திறன், இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை வந்து துலாத்துக்கு உண்டு. அதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய கணவரா இருந்தாங்க அப்படின்னா லைஃப் அவ்வளவுதான், ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கதான் செய்யும். துலாம் லக்னத்துல பிறந்தவங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமா சொல்றோம். இங்கதான் சந்திரன் நீச்சம். சோ இவங்க எல்லாம் எப்படின்னாங்க இந்த டாமினன்ட், ஒரு பக்கம் டாமினண்டா இருந்தா கூட சந்திரன் நீச்சமாக்குறதுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏதோ எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒரு இந்த சமுதாயத்துல நான் வாழ்றதுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுற மாதிரியான அமைப்பு இருக்கும். இவங்களோட நேர் 7ஆம் பாவமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு. சோ அவங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம இருக்காங்க, என்னோட பார்ட்னர் வந்து ரொம்ப பொறுப்பு இல்லாம இருக்காங்க, எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இவங்க எப்பவுமே ஆப்போசிட்டா தான் அமையும். எனக்கு எதுக்கு பிரச்சனையா இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் அமைய மாட்டாங்க இல்லையா. அதை வந்து சொல்லி காட்டக்கூடிய ஆளா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குமா இல்லையா. ஸோ விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கையில சில மாற்றங்கள் போராட்டங்களாக நிறைஞ்சுதான் இருக்குமே தவிர்த்து எல்லாமே மென்மையா கொண்டு போறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம தான் வேகமான ஆளு, சாஃப்டா இருக்க ஆள் வர்றாங்கன்றது நமக்கு செட் ஆகாது. அதுதான் உண்மை, ஓப்பனா சொல்லணும்னா சரிங்களா. ஸோ விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் இப்படிதான் அப்படின்னு இருந்தேன்னா நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது, நீ குறை சொன்ன அப்படின்னா நீ தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தள்ளப்படுவோம். இதை நீங்க மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதுமானது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தனுசு. தனுசு லக்னத்துல நீங்க இருக்கீங்க
இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய 7ஆம் பாவகம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப ஆன்மீகம், பாரம்பரியம், பண்பாடு அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா விதண்டாவதம் பேசக்கூடிய அளவா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இல்ல லேட்டா ரியலைஸ் பண்ணுவாங்க, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, என்ன பக்தி மார்க்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களா பேசக்கூடிய ஆளா இருப்பாங்க. அவங்க பேச்சு உங்களுக்கும் கான்வர்சேஷன், இந்த கம்யூனிகேஷன் வந்து எரர் இருக்கும். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, இதெல்லாம் தானா உணர்ந்தாதான் புரியுன்ற மாதிரி. வேற வழி இல்ல, இருக்கிறதுலே பெஸ்ட் அவங்க தான், இருக்கக்கூடியதுதான் என்ன மாதிரி எனக்கு அத்தனையும் அவங்க தான் பண்ணுவாங்க, அது மாதிரி சொல்லி காட்டுவாங்க. அதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய நிலை உண்டு. தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து சில போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் போராட்டம்லாம் இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். அதெல்லாம் விட்டு கொடுத்து பொறுமையா போயிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் பாவகம் தான் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. சோ தனுஷ லக்னத்துக்கு உபய லக்னம், ஆல்ரெடி இதுவும் உபயம் அதுவும் உபய லக்னம். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது அங்க கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டு. இவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா வாழ்க்கை நல்லா போயிடும். இல்லைன்னா ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கதான் செய்யும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நீங்க அனுபவிச்சு தான் கிடக்கும். எப்பவுமே கடவுள் எது நமக்கு ஆகாதுன்னு சொல்றவங்க தான் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான விஷயமா கொடுப்பாரா இல்லையா? இதுதான் கர்மா, ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் சொல்லக்கூடியது மகரம். மகரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? பொதுவாக வந்து மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பழந்தண்ணி கொட்டப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா நல்லா பழமைவாதியா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த அளவுக்கு ஞானம் இருக்கும், வயதுக்கு மீறின பக்குவங்களா இருக்கக்கூடிய ஆளு. எவ்வளவு பக்குவம் இருந்து என்னங்க பண்ண இப்படி ஆயிட்டமேன்ற மாதிரி புலம்பக்கூடிய நபர்களும் உண்டு. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நேர் 7ஆம் படமே பாத்தீங்க அப்படின்னா கடக வீடா வரும். சோ சந்திரன் தான் அங்க அதிபதி இல்லையா? அந்த அம்மாவா ஒய்ஃபா, தாய்க்கு பின் தாரம் மாதிரியான தாய் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை வந்து இந்த மரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. உண்மையிலேங்க ஆஃப்டர் அவங்க அம்மா பாத்துக்காத அளவுக்கு ஒய்ஃப் வந்து பாத்துப்பாங்க. கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டா ஸ்ட்ரகிள் போராட்டம் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் தானே. முடிஞ்சு போனதெல்லாம் எடுத்து பேசி சண்டை போடக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அவங்க தான் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, வேற வழி இல்ல. இன்னைக்கு என்னதான் சண்டை போட்டோம், நம்ம வீட்டுல எல்லாம் கலாய்ப்பாங்கல்ல, இன்னைக்கு நல்லா பேச உட்காந்து நல்லா அரட்டடி கவுண்டர் போடு, நைட்டு சாப்பாடு கிடைக்காதடி வச்சு செய்வா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதுதான். சோ மகரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த நேர் 7ஆம் பாவம்ன்றது கடகம் வீடா வர்றதுனால ரொம்ப ரொம்ப வந்து சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய குணாதிசயம் இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படியே ஓடி அடைஞ்சிரும், பிரச்சனையே இல்லை, நல்லபடியா இருப்பீங்க. இல்லைன்னா ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும், நம்ம தான் மீண்டு வரணும். முடிஞ்சு போனதாவே இருக்கணும்னு போயிட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. கும்ப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா கரெக்டா 7ஆம் பாவமே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற சிம்ம வீடா வரக்கூடிய பார்ட்னர். ஆல்ரெடி நாங்களே ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி அமைதோன்னு தெரியலங்க. எல்லாத்துக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இப்படிதான் லைஃப் பண்றோம், சூஸ் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும், அட்வைஸ் எல்லாம் பண்ணணும். கடைசியில என் வாழ்க்கை இப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு. ஏற்றிக்கு பிடிக்கான வாழ்க்கை பார்ட்னர். என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப அப்படியே இறங்கி போகக்கூடிய ஆளு, அப்படியே அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளு. பார்ட்னர் வந்து ரொம்ப ஒரு கௌரவ தோரணையில இருப்பாங்க, அடக்கி ஆளக்கூடிய தன்மை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. சூரியனுடைய ஆதிக்கம்னாலே புரிஞ்சுக்கோங்களேன், எப்பயுமே சூரியன் வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒளி கிரகம், நல்ல ஒரு சூரியன் பக்கத்துல போய் நிக்க முடியுமா? சனி வந்து இருள் கிரகம். அப்ப இங்க இவங்களோட சவுண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அடக்கிடுவாங்க. அப்படியே கரெக்டா ஆப்போசிட்டா வரும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டம் பாத்தீங்களா, என் நிலைமை என்ன ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா நல்ல நிர்வாகியா இருப்பாங்க, உங்களை கரெக்டான ஆளு, கண்டுக்காம ஒரு நிலைகளற்ற தன்மை நீங்க இருக்கீங்க, சோம்பேறியா இருக்கீங்க அப்படின்னு அடிச்சு விரட்டுறக்கால அவங்க இருப்பாங்க. வேற வழி இல்லைங்க, என்ன பண்றது, நான் எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றங்கள் உருவாக்க முடியுமா, நான் எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிருக்கேன், எனக்கு என் வாழ்க்கை கிண்டல் தகுந்த மாதிரி ஆயிப்போச்சுன்ற அளவுக்கான நிலை இருக்கும். இதை ஒண்ணும் மாத்தவே முடியாது. 7ஆம் பாவம் கலத்திரம், நம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவம், வேற வழியே இல்லை இல்லையா? அப்படிதானே கொண்டு போகும், நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மீன லக்னம். மீன லக்னத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப பொருளாதாரம், பொதுவான ஒரு கௌரவமான நிலை இதெல்லாம் விரும்பக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து தனக்கான அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மேக்கப், வீட்டுக்கான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இந்த மாதிரியான இருக்கிறது ஒரு வாழ்க்கைங்க, என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே நமக்கு ஆப்போசிட்டான ஆளு புத்திசாலித்தனமா யோசிப்பாங்க. பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, இது தேவையில்லாத செலவு, இந்த மேக்கப் பண்ணி போனாதான் ஒரு 5 ரூபாய்க்கு 1500 கொடுத்து வாங்குற இடத்துல 500 வாங்கினா பத்தலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சோ இந்த கேள்வி கேட்கறதுனால நமக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான தன்மை உண்டு. ஏன்னா இங்கதான் சுக்கிரன் உச்சம், அங்க சுக்கிரன் நீச்சம். இருக்கும்போது அள்ளி இறக்குறீங்க, இல்லாதப்போதானே தெரியுது, அப்ப இருக்கும்போது சேர்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளா வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள் பார்ட்னரா வந்தா எப்படி இருக்கும், நான் புத்திசாலி நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய என்னுடைய பார்ட்னர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ப்ராப்ளமா இருக்காங்க, இது நினைப்பீங்களா இல்லையா? சோ இதுதான் வந்து மீன லக்னத்துல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்குங்க. இது வந்து ஒரு பொதுவான பதிவுங்க. பொதுவாவே 7ஆம் பாவகம் ஒண்ணும் இல்லைங்க, பாரம்பரிய அடிப்படையில் எடுத்துட்டோம் அப்படின்னா லக்ன பாவகம், 7ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், ஒவ்வொரு பாவகங்கள் இருக்கு இல்லையா? சோ இந்த 7ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம கலத்திரத்துக்கு வந்து டிசைட் பண்ணுவோம். சோ அந்த 7ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்காருன்றத வச்சுதான் நம்ம மத்த பலன்கள் பாக்குறோம். இது வந்து பொதுவான அடிப்படையில 7ஆம் பாவகம் இங்க இருக்கிறதுனால இதனுடைய தன்மை என்ன மாதிரி இருக்கும்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அதிபதி யார் இடத்துல இருக்காரு, யார் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு, யார் சாதம் வாங்கி இருக்காரு, அதை வச்சுதான் மத்த பலன்கள் பார்க்கணும். இது பொதுவான பலன் தான். சோ நம்ம ஜாதக ரீதி அடிப்படையில பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பொது பலன் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.